Hi everyone. இந்த வீடியோவில் எமிலி செயின்ட் ஜான் மெண்டல் எழுதின த கிளாஸ் ஹோட்டல் அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். எமிலி செயின்ட் ஜான் மெண்டல் இவர் வந்து 1979 பிறந்த ஃபேமஸ் கனேடியன் நாவலிஸ்ட், அப்புறம் எஸ்ஏஸ்ட்டும் கூட. ஸோ இந்த லேடி எழுதின 6 ஃபேமஸ் நாவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஷன் 11, கிளாஸ் ஹோட்டல், அப்புறம் சி ஆஃப் ட்ரான்குவிலிட்டி, இந்த மாதிரி நிறைய நாவல்ஸ் எழுதியிருக்காங்கங்க. இவங்களுடைய நாவல்ஸ் எல்லாமே, குறிப்பாக ஸ்டேஷன் 11 அப்படிங்கிற நாவல் வந்து ஒரு 33 லாங்குவேஜஸில் ட்ரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. சரி வாங்க, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எமிலியுடைய த கிளாஸ் ஹோட்டல் அப்படிங்கிற நாவல் தான். இந்த நாவல் 2020 பப்ளிஷ் ஆகிருக்கு. இது வந்து நம்ம எமிலியுடைய 5th நாவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த நாவலுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, கிராஃபிட்டி இன்சிடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இந்த கிராஃபிட்டி அப்படிங்கிற வேர்டு வந்து என்னன்னா, பப்ளிக் பிளேஸில் ஒட்டப்படுற பிக்சர்ஸ் அல்லது வரையப்படுற பெயிண்டிங்ஸ், அந்த சுவர்களெல்லாம் எழுதுகிற வாசகங்கள், அது மூலியமாக சில ஒரு மிகப்பெரிய ஒரு ராயட் மாதிரி ஒன்று நடக்குது. அதுதான் இந்த நாவலுடைய ஓவரால் ஐடியாலஜி. இது வந்து ஒரு ஹோட்டலில் நடக்குது. இந்த கிராஃபிட்டி அப்படிங்கிற அந்த ட்ராயிங், அந்த ஸ்கிரிபிளிங், இதெல்லாமே இது வந்து வான்கோவர் அப்படிங்கிற ஒரு ஐலாண்டில் நடக்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. வான்கோவர் ஐலாண்ட் அப்படிங்கிறது பசிபிக் ஓசனில் நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்டில் இருக்குதுங்க. இது வந்து கனேடியன் ப்ராவின்ஸ் சேர்ந்தது தான். அண்ட் இதனோட இன்னொரு பேக்ட்ராப் என்ன அப்படின்னா, இந்த நாவலோட இன்னொரு பேக்ட்ராப் என்னென்னா, பான்சே ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. இந்த பான்சே ஸ்கீம் அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஃப்ராட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னே சொல்லலாங்க. ஃபண்டை வந்து புது இன்வெஸ்டர்ஸ்ட்டு வந்து கலெக்ட் பண்ணி ஒரு ஏமாத்துகிற ஒரு தொழில் மாதிரி. இதை தான் பான்சே ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஃப்ராடலன்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே இந்த கிளாஸ் ஹோட்டல் அப்படிங்கிற இந்த நாவலுடைய பேக்ரவுண்டு. ஸோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் மாதிரின்னு கூட வச்சுக்கோங்களேன். அந்த இன்டர்நேஷ்னல் பான்சே ஸ்கீமுடைய கொலாப்ஸு, அப்புறம் அந்த கிராஃபிட்டி இன்சிடெண்ட், இதெல்லாமே இந்த வான்கோவர் ஐலாண்டில் நடக்கிறது இந்த நாவலுடைய பேஸாக நம்மளோட பார்க்க முடியுது. சரி வாங்க, இந்த நாவலுடைய மெயின் கேரக்டர்ஸ் முதல்ல நம்ம பார்த்துடலாம். வின்சென்ட் தான் மெயின் கேரக்டருங்க. அதில் நிறைய மெயின் கேரக்டர். வின்சென்ட், பால், 2 பேருமே மெயின் கேரக்டர். பிரதர் அண்ட் சிஸ்டர், ஹாஃப் பிரதர் ஹாஃப் சிஸ்டர். ஸோ இந்த வின்சென்ட் அண்ட் பால் மெயின் கேரக்டர்ஸ். இவங்க வந்து சியாட் அப்படிங்கிற பிளேஸில் தான் வளர்கிறாங்க. இது வந்து வான்கோவர் ஐலாண்டில் இருக்கிற ஒரு டவுன் மாதிரி. வின்சென்ட்டுடைய ஹாஃப் பிரதர் தான் நம்மளுடைய பால், இன்னொரு மெயின் கேரக்டர். ஸோ இந்த பால் யார் அப்படின்னா, நம்ம வின்சென்ட்டுடைய அப்பாவுடைய ஃபஸ்ட்டு மேரேஜில் பிறந்த பையன். ஸோ பாலுடைய அப்பா, நம்ம வின்சென்ட்டுடைய அப்பா அவங்க தான். பால் பிறந்ததுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு மேரேஜை ட்ராப் பண்ணிவிட்டு இன்னொரு கல்யாணம் முடிச்சிருப்பார் நம்ம பாலுடைய அப்பா. அவங்களுக்கு பிறந்தவங்க தான் நம்ம வின்சென்ட். ஸோ பால் அண்ட் வின்சென்ட், ஹாஃப் பிரதர் ஹாஃப் சிஸ்டர் 2 பேரும். ஸோ இந்த விஷயம் வந்து சைல்ட்ஹுட் டேஸ்லேயே பாலுக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா நம்ம பால் யங் டேஸாக இருக்கும் பொழுதே வின்சென்ட் மேலே ஒரு வெறுப்பு உண்டு. ஏன்னா நம்ம இன்னொரு கல்யாணம் முடிச்சு தான் அந்த குழந்தை பிறந்தது இல்லையா. ஸோ இதில் அதனால் அவங்க 2 பேருக்கும் ஃபஸ்ட்டு ரேப்போ செட் ஆகலை. ஸோ இதில் வந்து இன்னொரு முக்கியமான எலிமெண்ட் என்னென்னா, வின்சென்ட்டுடைய அம்மா வந்து ஒரு மூழ்கி இறந்துருப்பாங்க, தண்ணியில் மூழ்கி இறந்துருப்பாங்க. அது வந்து ஆக்சிடெண்ட்டா சூசைடா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்காது. ஸோ அவங்க இறக்கும் பொழுது வின்சென்ட்டுக்கு வந்து ஒரு 13 இயர்ஸ் இருக்குங்க. ஸோ வின்சென்ட்டுக்கு வந்து ஒரு தவிப்போடே லைஃப்பை லீட் பண்ணுவாள். நம்ம அம்மா வந்து நம்மளை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்களே, எப்படி நான் லைஃப்பை லீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. ஸோ வின்சென்ட்டோடைய கிராண்ட் மதர் ஒருத்தங்க இருக்காங்க, கிராண்ட்மா கேரலின் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து இவளுக்கு ஒரு வீடியோ கேமரா வந்து ஒன்று ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வின்சென்ட்டோடைய எவ்ரிடே ரொட்டீன், அவளோட ஹேபிச்சுவல் ஆக்ஷனாக என்ன ஆயிடுது அப்படின்னா, ஒரு ஃபிலிம் மேக்கிங் மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் செக்மெண்ட்டாக ஒரு ரெக்கார்டிங் மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. அதுவே அவளுடைய ஹாபி மாதிரி ஆயிடுது. ஏன்னா கிராண்ட்மா கேரலின் கொடுத்த அந்த வீடியோ கேமராவை வச்சு அவங்க ஷூட்ஸ் பண்ணிக்குவாங்க, அதாவது அந்த கவரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அம்மாவும் இழந்த வின்சென்ட் தன்னுடைய லைஃப் வந்து அவளுக்கு ப்ராப்பராக இல்லை. அவளுக்கு 13 வயசாக இருக்கும் பொழுதே அவளோட ஸ்கூல்லேருந்து அவள் வந்து சஸ்பெண்ட் பண்ணப்படுறா. ஏன்னா ஸ்கூலில் இருக்கிற கிளாஸ் விண்டோவை இவள் உடைச்சிட்டா அப்படிங்கிற காரணத்துக்காக. அதுக்கப்புறம் ஹை ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் ஆகிறா. அப்புறம் வின்சென்ட் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டான மெலிசா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்ட் நேமை, அவள் கூட அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ணுறாங்க. அவளுக்கு 17 இயர்ஸ் இருக்கும்போது ஹை ஸ்கூல் ட்ராப் அவுட்டு, அப்புறம் ஃப்ரெண்டோட ஸ்டே பண்ணுறா. ரொம்பவே இண்டிபெண்ட்டாக வளர்கிறாங்க. ஏன்னா அவள் கண்ட்ரோல் பண்ண இப்போ யாரும் இல்லை இல்லையா வின்சென்ட்டை. அதுக்கப்புறம் 2005 நாவல் மூவ் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அப்போது ஜானதன்
அல்கைட்டிஸ் அப்படின்னு ஒரு கேரக்டரை மீட் பண்ணுறாங்க. ஜானதன் அல்கைட்டிஸ். இவர் யாருன்னா ஹோட்டல் சியாட்டோடைய ஓனர். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லக்ஸூரியஸ் ஹோட்டல். ஏன்னா அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம், நம்ம வின்சென்ட்டுடைய அப்பா இறந்ததுக்கப்புறம் நம்ம வின்சென்ட் வந்து அந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த ரெசார்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இது போக நிறைய கேரக்டர்ஸ் வரும். அந்த நாவலுடைய சம்மரி வரும்போது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இந்த நாவல் வந்து டிசம்பர் 2018 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த நாவலுடைய பிகினிங்லேயே நெப்டியூன் கும்பர்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷிப்பில் செயில் ஆகி போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து அந்த சீயில் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராம், ஒரு சூறாவளி மாதிரி வருது. அந்த விஷயத்தில் அந்த சூறாவளி இது வந்து ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் மாதிரி தான். வின்சென்ட்டோடைய மைண்ட்லேயும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து அந்த நெப்டியூன் கம்பர்லேண்ட் அப்படிங்கிற ஷிப்பில் இருந்து ட்ரவுன் ஆகிற மாதிரி, அந்த ஷிப்லேருந்து தவறி விழுந்து ட்ரவுன் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அப்படி விழும்பொழுது அவளுடைய மைண்டில், நம்ம வின்சென்ட்டோடைய மைண்டில் நிறைய ஃப்ளாஷ்பேக், ஒரு ஸ்னிப்பட் மாதிரி குட்டி குட்டியாக அவன் மைண்டில் வந்து போகுது. இந்த மூவிஸ்லாம் நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம். ஒரு ஹீரோ வந்து இறக்குறாங்க அப்படின்னா ஒரு குயிக் ஃப்ளாஷ்பேக் மாதிரி அவங்க மைண்டில் நிறைய விஷயம் வந்து போகும் இல்லையா? அந்த மாதிரி வின்சென்ட்டோடைய லைஃப்பில் நிறைய விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகிறாங்க. 2018 டிசம்பரில் நடக்கிற நாவல். இப்போ நரேஷன் வந்து 1999 காட்டுறாங்க. பால், நம்ம வின்சென்ட்டோடைய ஹாஃப் பிரதர், அவன் வந்து கம்போசர் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய இன்டென்ஷன். அப்போ 1999 பால் வந்து ஒரு ட்ரக் அடிக்ஷன் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்லேருந்து வெளியே வர்றான். அப்புறம் அதுலேருந்து ரீடர்ஸ்க்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னா, பால் வந்து ரொம்பவே ட்ரக்கில் அடிக்ட் ஆகிருக்கான். இப்போ தான் அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்லேருந்து வெளியே வந்தாலும் டொரண்டோவில் அவன் படிக்கிற அந்த காலேஜில் அவனால் ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ண முடியல, நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியல. அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான். எனக்கு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லைங்கிறது தெரிய வருது. ஒரு பர்டிகுலர் நைட் பால் வந்து நைட் கிளப்க்கு போகும் பொழுது அங்கே வந்து ஒரு பேண்டை வந்து மீட் பண்ணுறான், ஒரு மியூசிக்கல் பேண்டு, பால்டிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேண்டை மீட் பண்ணுறான். அங்கே வந்து ஒரு லீட் சிங்கர், அவங்க வந்து வயலினிஸ்ட்டும் கூட, அனிகா அப்படிங்கிற ஒரு கேரக்டரை மீட் பண்ணுறான். அவனுக்கு பிடிச்சி போகுது. இவங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, டேலண்டட் வயலினிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த பால்டிகா அப்படிங்கிற பேண்டில் ஒரு முக்கியமான ஒரு சிங்கர், அவங்க ஒரு வயலினிஸ்ட். அவங்க நிறைய முறை நம்ம பால் வந்து அனிகா கூட டேட்டிங் போகலாம் அப்படின்னு சொன்னால், அதாவது லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலும் அவள் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாள், நிறைய முறை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாள். ஒரு முறை பால் வந்து அந்த பால்டிகா பேண்டை மீட் பண்ணும் பொழுது அதில் இருக்கிற ஒரு கீபோர்டிஸ்ட், அந்த பேண்டை சேர்ந்த கீபோர்டிஸ்ட் சார்லி வூ அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கான். அந்த பையனுக்கு வந்து இவன் வந்து ஒரு ட்ரக்கை கொடுத்துருப்பான். அந்த ட்ரக் வந்து ஓவர் டோஸ் ஆகி அவன் இறக்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனும் ஆயிடுது. இப்போ வந்து பால் வந்து டொரண்டோ விட்டு வான்கோவரே போயிடலாம். அங்கே வந்து தன்னுடைய எங்கர் சிஸ்டர் வின்சென்ட் இருக்காங்க இல்லையா, ஸ்டெப் சிஸ்டர், அந்த ஹாஃப் சிஸ்டர், அவங்கள மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் அங்கே பிளான் பண்ணுறான். ஏன்னா வின்சென்ட் வந்து அவளுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான மெலிசா கூட இருக்கிறா அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ வான்கோவர் போகிறதுக்கு முன்னாடி பால் வந்து நினச்சி பார்க்குறான், எப்போ நம்ம வின்சென்ட்டை பார்த்தோம் 1995. அப்போ வந்து வின்சென்ட்டுக்கு வந்து 13 இயர்ஸ் தான் இருந்தது. அவளும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்கூலுடைய விண்டோவை உடைச்சதுனால, அப்புறம் அந்த ஸ்கூலில் உள்ள அந்த சுவரில் கிறுக்கனால, அந்த கிராஃபிட்டிங்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து போர்ட் ஹார்டி, வான்கோவர் ஐலாண்டில் இருக்கிற ஒரு ஸ்கூலு, பிரிட்டிஷ் கொலம்பியா சேர்ந்த பிளேஸு. ஸோ அதில் அவள் ட்ரபிளில் இருந்த ஒரு மொமெண்ட்டில் நான் வந்து, அதாவது பால் வந்து மீட் பண்ணியிருக்கிற மொமெண்ட்டை அவள் ரெக்கலெக்ட் பண்ணி பார்க்குறான். ஸோ இப்போ பால் அகெயின் வான்கோவர் வரும் பொழுது தான் அவனுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிய வருது அப்படின்னா, வின்சென்ட்டோடைய அம்மா இப்போ தான் மூழ்கி இறந்துருக்காங்க, அது இறந்து கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. வந்தது மட்டும் இல்லாமல் பால் வந்து வின்சென்ட் அவனுடைய சிஸ்டர் வந்து சொல்கிறான், என்னுடைய பேரண்ட் டிவோர்ஸ் ஆனது காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா எங்கள் அப்பா வந்து வின்சென்ட்டோடைய அம்மா மேலே ஒரு அஃபேரில் இருந்திருக்காங்க, அதனால தான் வின்சென்ட் பிறந்தா, இதுதான் எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் டிவோர்ஸ் நடக்கிற காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறான். இது வந்து 1995 நடந்திருக்கும், சரிதானா? இப்போ 1999 வருது. ஏன்னா பால் வந்து வின்சென்ட் தங்கி இருக்கிற அப்பார்ட்மெண்ட், வின்சென்ட் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மெலிசா, அவளுடைய ஃப்ரெண்டான மெலிசா கூட அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்கான். அவளை வந்து மீட் பண்ண வர்றான்.
ஸோ இப்போ பால், வின்சென்ட், அப்புறம் மெலிசா இவங்கெல்லாம் அந்த டான்ஸிங் கிளப்பு, பப் அந்த மாதிரி போக நினைக்கிறாங்க. அப்போது போகிற கிளப்பில் எல்லாமே பால்க்கு வந்து சார்லியுடைய கோஸ்ட் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. இந்த சார்லி யாருன்னு சொல்லியிருக்கேன் நான், அந்த பேண்டில் இருக்கிற ஒரு கீபோர்டிஸ்ட் வந்து இவன் கொடுத்த அந்த ஒரு ட்ரக்னால் ஓவர் டோஸ் ஆகி இறந்தான் இல்லையா, ஸோ அவனுடைய கோஸ்ட்லாம் இவன் கண்ணுக்கு வந்து போகிற மாதிரி தெரியுது. இப்போ இந்த நாவல் எங்கே மூவ் ஆகுதுன்னா 2005லங்க ஹோட்டல் சியாட், அந்த லக்ஸுரி ரெஸ்டாரண்ட் வான்கோவர் ஐலாண்டில் இருக்கிற ஒரு லக்ஸுரியஸ் ரெசார்ட்டுக்கு மூவ் ஆகுது. ஸோ இதில் வந்து ஒரு பர்டிகுலர் நைட் வந்து யாரோ அங்கே இருக்கிற ஒரு கிளாஸ் வாலில், அதாவது சுவரில் ஒரு லாபியில் இருக்கிற ஒரு கிளாஸ் வாலில் எழுதியிருக்க ஒரு மெசேஜ் வந்து எல்லாருக்குமே ஷாக் கொடுக்குது. என்ன அப்படின்னா, வை டோன்ட் யூ ஸ்வாலோ broken glass அப்படிங்கிற மாதிரி எழுதப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஃப்ரேஸ் வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது அவங்கள. ஸோ இது வந்து அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு நைட் மேனேஜர், அவருடைய பேர் வந்து வால்டர், அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அப்புறம் வந்து ஹோட்டல் பார்டெண்டராக நம்ம வின்சென்ட்டும் அந்த ஹோட்டலில் தான் வேலை பார்க்குறாங்க. இந்த பார்டெண்டர் அப்படின்னா பாரில் வந்து ட்ரிங்க்ஸ் சர்வ் பண்ணுற கேர்ளாக வின்சென்ட் அந்த லக்ஸூரியஸ் ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹோட்டலை ஓன் பண்ணுறது யார் அப்படின்னா ஜானதன் அல்கைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு வெல்த்தி நியூயார்க் ஃபினான்ஷியர் தான். அவர் ஒரு வருஷம் வருவார், ஆனால் கொஞ்ச நாள் தான் வந்து போவார் அந்த இதுக்கு, சரிதானா. அப்படி வந்து போகும் பொழுது கூட அவர் அந்த கிராஃபிட்டியை அவர் பார்க்கல. கிராஃபிட்டிங்கிறது ஒரு எழுத்து மாதிரி அல்லது ஒரு டிசைன் மாதிரி யாரும் எழுதி வச்சுருக்காங்கங்கிறது மட்டும் தெரியுது, அதை அவர் பார்க்கல அப்படிங்கிறது தெரியுது. இதில் லியான் ப்ரீவேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டருங்க. இவர் யார் அப்படின்னா ஒரு ஃபார்மர் ஷிப்பிங் எக்ஸிக்யூட்டிவ், அதே மாதிரி அல்கைட்டீஸுடைய இன்வெஸ்டரும் கூட. ஸோ இவங்க வந்து கண்டுபிடிக்க நினைக்கிறாங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வால்டர் வந்து அங்கே கேமராவில் இருந்த அந்த ஃபியூட்டேஜ்லாம் செக் பண்ணி பார்க்குறான். அப்போ அந்த ஹோட்டலுடைய ஜென்ரல் மேனேஜர் ரஃபேல், அவன் மூலியமாக இது நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை அவுட் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஒன்றுமே ப்ரொடக்டிவாக அவங்களுக்கு கிடைக்கல. இப்போ வால்டர் வந்து சொல்கிறான், இந்த பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்காங்க இந்த ஹோட்டலில், அவன் வந்து நைட் ஹவுஸ் மேன், அவன் தான் வினோதமாக நடந்துக்கிறான். அப்போ அந்த கிராஃபிட்டி அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி பாலுடைய பிஹேவியர் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக தான் வினோதமாக இருந்தது அப்படிங்கிறது மட்டும் வால்டர் வந்து சொல்லிடுறாரு நம்ம ஜானதன் அல்கைட்டிஸ் கிட்ட. இருந்தாலும் பால் மேலே வால்டருக்கு ஒரு டவுட் இருக்குது. அந்த கிராஃபிட்டி அங்கே எழுதுனதெல்லாம் நீ தானா, அங்கே வரைஞ்சி வச்சதெல்லாம் நீ தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் வந்து கொஞ்சம் வினோதமாக பிஹேவ் பண்ணுறான். ஆனால் அவன் சொல்கிறான் எனக்கு பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நினைக்கிறேன், எனக்கு பணம் கொடுன்னு சொல்லும்போது இல்லை நீலாம் இங்கே வேலைக்கு செட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வால்டர் வந்து பாலை வந்து வேலையை விட்டு நிப்பாட்டிடுறாரு. பால் அந்த ஹோட்டல்லேருந்து வேலையிலேருந்து நின்னதுக்கப்புறம் வின்சென்ட்டும் ஜாபை குவிட் பண்ணுற மாதிரி ஆயிடுது. இதில் என்ன ட்விஸ்ட் நடந்திருக்கும் அப்படின்னா, ஒரு வருஷம் மூவ் ஆயிடுது. வால்டருக்கு என்ன விஷயம் தெரிய வருது அப்படின்னா, வின்சென்ட்டும் அல்கைட்டிஸும் இப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் மட்டும் தெரிய வருது. இந்த ஜானதன் அல்கைட்டிஸ் வந்து ஒரு மெயின் கேரக்டர்னே சொல்லலாங்க. ஏன்னா அவர் வந்து நியூயார்க் ஃபினான்சராக இருந்தாலும் அந்த பான்சே ஸ்கீம் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான பர்சனாலிட்டி இவர் தான். நிறைய பேருடைய வாழ்வாதாரத்தை அழிச்சது அந்த கேரக்டர் மூலியமாக தான் சொல்கிறாங்க. ஏன்னா நாவலில் நிறைய கேரக்டர்ஸ் வரும். ஒலிவியா காலின்ஸ், அப்புறம் லியோன், அப்புறம் மேரி ப்ரீவேண்ட், இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வருங்க. இவன் வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் ஒரு பர்சனாலிட்டி தான், ரொம்ப அட்ராக்ஷன் இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி. பட் அந்த பான்சே ஸ்கீம், அந்த சீட்டிங் ஸ்கீம் சொன்ன இல்லையா, ஃப்ராடுலன்ட் ஸ்கீம் உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருப்பான். இப்போ இந்த நாவல் வந்து அகெயின் வின்சென்ட்டுடைய பெர்ஸ்பெக்டிவில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த ஹோட்டல் சியாட்லேருந்து அவள் போனதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு காட்ட நினைக்கிறாங்க. 2005 வின்சென்ட் வந்து அந்த ஹோட்டல் சியாட்லேருந்து மூவ் ஆனது மட்டும் இல்லாமல் அவள் வந்து ஜானதன் அல்கைட்டிஸுடைய ட்ராஃபி ஒய்ஃபாக ஆகிறாங்க. இந்த ட்ராஃபி ஒய்ஃபோடைய மீனிங் என்ன அப்படின்னா, ஓல்டு மேனுக்கு ஒரு யங் அட்ராக்டிவ் விமன். அதாவது இது வந்து ஒரு சொசைட்டி ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி, ஒரு ஓல்டு மேனாக இருப்பான், அவளுக்கு வந்து ஒரு யங் கேர்ள் வந்து ஒய்ஃபாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ். ஸோ நம்ம வின்சென்ட் வந்து 2005 அந்த ஹோட்டலை விட்டு, ஏன்னா அவளுடைய நரேஷன் இப்போ வின்சென்ட் சொல்கிற மாதிரி அமைக்கிறாங்க. 2005 அந்த ஹோட்டலை விட்டு வந்ததுக்கப்புறம் ஜானதன் அல்கைட்டிஸோடைய ட்ராஃபி ஒய்ஃபாக நம்ம வின்சென்ட் ஆயிடுறாங்க. லீகலாக அவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணலைனாலும் அவங்க கூட தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த கப்பல் வந்து ஜானதனுடைய சபர்பன் கனெக்டிகட்டில் இருக்கிற ஒரு வீட்டில் தான் அவங்க வசிக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களோட ஏஜ் டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். வின்சென்ட்டோட ஏஜ் 21, ஜானதனோட ஏஜ் வந்து 34ங்க. ஏன்னா வின்சென்ட்டை பொறுத்தவரை ஒரு லக்ஸூரியஸ் லைஃப்பை லீட் பண்ணணும், அதுக்கு இவன் தான் கரெக்டான ஆள் அப்படிங்கிற மாதிரி அவள் ஃபிக்ஸ் பண்ணிடுறா.
ஜானதனுக்கு ஆல்ரெடி கிளார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கிறா. அப்புறம் நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, ஃபைசல், அப்புறம் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் மிரல்லான்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே வின்சென்ட்டுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இது மாதிரி நிறைய குட்டி குட்டி இன்வெஸ்டர்ஸ்லாம் அந்த நாவலில் வராங்கங்க. யுவெட் பெர்டோலி அப்படின்னு சொல்லிட்டு ஜானதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அசோசியேட்ஸ்லாம் வர்றாங்க. இதெல்லாம் நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸில் இந்த கேரக்டர்ஸ்லாம் வர்றாங்க இந்த நாவலில். நைஸ் NICEன்னே ஒரு பிளேஸ் இருக்குது. இப்போது இதில் இன்னொரு கேரக்டர் உண்டுங்க, எல்லா காஸ்பர்ஸ்கை, ELLA KASPERSKY அப்படின்னு சொல்லிட்டு சிக்காகோவில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் விமன். இவங்களும் அடிக்கடி இந்த ஹோட்டல் சியாட்டுக்கு வருவாங்க. ஜானதன் ஆல்கைட்டீஸை மீட் பண்ணுற ஒரு கேரக்டர். ஆல்கைட்டீஸை மீட் பண்ணி ஆல்கைட்டீஸ் வந்து அந்த எல்லா காஸ்பர்ஸ்கியும் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ண நினப்பான். பட் அதை ஒர்க் அவுட் ஆகலை. சரி தானே? ஏன்னா காஸ்பர்ஸ்கிக்கு ஒரு டவுட் உண்டு. ஆல்கைட்டீஸுடைய ஃபேம் வந்து ஒரு ஃப்ராடுலண்ட் ஸ்கீம் கொடுக்குறாங்க, இது ஒர்க் அவுட் ஆகாது. பப்ளிக்கை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இவங்க ஒரு ஸ்கீம் கொடுக்குறாங்களே தவிர இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரில, இது வந்து ஒரு சீட்டிங் பிளான் தான் அப்படிங்கிறத வந்து எல்லா காஸ்பர்ஸ்கி அப்படிங்கிற பிஸ்னஸ் உமன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி மைனர் கேரக்டர் ஒலிவியா காலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்டர் அவங்க மீட் பண்ணுற மாதிரி வரும். அவன் வந்து நம்ம ஜானதனுடைய ரீசெண்டாக இறந்த ஓல்டர் பிரதரான லூக்காஸோடைய பெயிண்டிங்கை வரைஞ்சி கொடுத்துருப்பாங்க. இந்த விஷயம்லாம் அந்த நாவலில் வந்து போகுது. இதெல்லாமே வின்சென்ட்டோடைய நரேஷனில் வருது. ஸோ இப்போ நரேஷன் பார்ட் எங்கே வருது அப்படின்னா 2008 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. 2008 ஆல்கைட்டீஸ் வந்து ஒரு ஃப்ராடு அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணப்படுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து 170 years ப்ரிசன் சென்டென்ஸ், இவருக்கு வந்து 170 வருஷம் இவர் சிறையில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஆல்கைட்டீஸுடைய லைஃபே அவர் பிரம்ம பிடிச்ச மாதிரியான லைஃப் ஆயிடுது. எது ரியல் எது இமேஜினேஷன்னு தெரியாத ஒரு மொமெண்ட்டில் இருக்கான். அவனுக்கு நிறைய பேர் நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருந்தாங்களே, அவங்களாம் இவன் சீட் பண்ணிட்டான் இல்லையா, அவங்கெல்லாம் இவனை சுற்றி அந்த ப்ரிசனில் இவனை வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரி, அவங்களுடைய கோஸ்ட்லாம் வந்து போகிற மாதிரி நம்ம ஆல்கைட்டீஸோடைய மைண்டு வந்து ஃபுல்லாகவே அந்த இவனால் ஏமாற்றப்பட்டவங்க வந்து இவனை டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஒரு ஹாலுசினேஷன், ஒரு பிரம்ம வந்து இவனுக்கு உருவாகுது. இப்போ அகெயின் நாவலில் வந்து ஒரு ஸ்விட்ச் ஓவர் மாதிரி. இப்போ வின்சென்ட்டுடைய லைஃப் வந்து ஆல்கைட்டீஸுடைய அந்த பான்சி ஸ்கீமால் எப்படி கொலாப்ஸ் பண்ணப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் ஜானதன் அரெஸ்ட்டுக்கு அப்புறம் என்ன நடந்தது, டிசம்பர் 2008 அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிற பற்றி சொல்ல நினைக்கிறாங்க. ஏன்னா லக்ஸூரியஸ் லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருந்த வின்சென்ட் வந்து இப்போ ஒரு சிட்டியில் ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்கிற மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த பார் டெண்டிங் ஒர்க், அந்த பாரில் வேலை பார்த்தாங்களே அந்த மாதிரி வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறா வின்சென்ட்டு. அப்புறம் ஒரு குக்காக ஒர்க் பண்ணுறா. இப்போ ஒரு நாள் நைட்டு வந்து தன்னுடைய ஃப்ரெண்டான மிரல்லாவை அவன் மீட் பண்ணால் கூட அவன் வந்து இவளை இக்னோர் பண்ணிட்டு போயிடுறா. ஸோ இப்போ வின்சென்ட்க்கு வந்து மனசு ரொம்பவே உடஞ்சி போயிடுது. எப்படி தன்னுடைய அம்மா வந்து ஒரு பாயிண்டில் இறந்தாங்க, அது மாதிரி நம்மளும் நம்ம லைஃப்பை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யங் ஏஜ்லேயே வின்சென்ட் வந்து டிசைட் பண்ணுறா. இப்போ அவளுக்கு வந்து நெப்டியூன் கும்பர்லேண்ட் அப்படிங்கிற ஷிப்பில் வந்து இவன் வந்து குக்காக ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அங்கே ஜெஃப்ரி பெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரை மீட் பண்ணுறாங்க. இவன் வந்து நியூ கேசல் அப்படிங்கிற பிளேஸ்லேருந்து வந்த ஒரு இங்கிலீஷ் மேன், வின்சென்ட்டுடைய கோவொர்க்கர், அப்புறம் இவளுடைய பாய் ஃப்ரெண்டாகவும் அவன் இருந்திருப்பான், நம்ம ஜெஃப்ரி கும்பர்லேண்ட். ஸோ அந்த ஜெஃப்ரி கும்பர்லேண்ட் அப்படிங்கிற ஷிப்புடைய தேர்ட் மேட் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் மேட் அப்படிங்கிறது தேர்ட் ஆஃபீஸர், அந்த மர்ச்சன்ட் ஷிப்புடைய லைசன்ஸ்டு மெம்பர் ஆஃப் டெக் டிபார்ட்மெண்ட், அதில் வந்து ஒரு ஆஃபீஸராக இருக்கிற ஒரு பர்சன். ஏன்னா நம்ம வின்சென்ட் வந்து ஒரு குக்காக இருக்கிறாங்க, அதே மாதிரி ஜெஃப்ரி பெல் வந்து அங்கே இருக்கிற ஒரு ஆஃபீஸர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அகெயின் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி, ஏன்னா இந்த நாவலுடைய நரேஷனே அந்த மாதிரி தான் எழுதியிருப்பாங்க எமிலி. இப்போ இந்த ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்திங்கன்னா வின்சென்ட் வந்து ஆல்கைட்டீஸ் கூட என்ஜாய் பண்ணி லைஃப்பை லீட் பண்ண ஒரு மொமெண்ட். ஏன்னா ஆல்கைட்டீஸ் கூட இருக்கும்போது தான் வின்சென்ட் வந்து பணத்தில் வந்து மூழ்கி திளைச்ச ஒரு மொமெண்ட்டு. சரி தானே? அதுக்கப்புறம் அந்த பீரியட்லேயே 2008 பார்த்திங்கன்னா பால் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் கம்போசர் ஆயிட்டா அப்படிங்கிறதும் நம்ம வின்சென்ட்டுக்கு தெரிய வருது. வின்சென்ட் வந்து பாலுடைய அந்த கான்சர்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த கச்சேரிக்கெலாம் போய் பார்க்க போகிறாங்க. இது வந்து புரூக்லினில் நடக்குது. ஸோ அவன் கம்போசராக இருக்கும் பொழுது நம்ம வின்சென்ட் வந்து அவங்க பாட்டிமா ஒரு கேமரா மாதிரி கொடுத்தாங்க இல்லையா, அது மூலயமா நிறைய ரெக்கார்டிங்ஸ் அவன் வச்சுருந்தா. அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் பால் வந்து திட்டிகிட்டு போயிருப்பான். ஏன்னா தன்னுடைய
கம்போசிஷன் அதில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானோட அவன் வச்சுருந்துருப்பான். ஸோ அப்போ வந்து ஆல்கைட்டீஸ் வந்து ஒரு மீட்டிங் மாதிரி அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாம் கூப்பிட்டு கம்பெனியில் சில ப்ராப்ளம் இருக்குது, இந்த ப்ராப்ளம்லாம் இன்வெஸ்டர்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னு அந்த ஃப்ராடுலான ஆக்டிவிட்டி எவ்வளோ தூரம் மேனேஜ் பண்ணாங்கிற விஷயத்தை அவன் நினச்சி பார்க்குறான். இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் பொழுது அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாமே ரொம்ப பேனிக்கான ஒரு மொமெண்ட்டே அவன் நினச்சி பார்க்குறான். அப்போ என்ரிகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டருங்க, எல்லாம் மைனர் கேரக்டர் தான். இந்த என்ரிகோங்கிறவர் வந்து அந்த 17th ஃப்ளோரில் ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயி. அப்புறம் ஆல்கைட்டீஸ் பிஸ்னஸில் இருக்கிற ஒரு மேனேஜ்மெண்ட் பிரான்ச்சில் இருக்கிற ஒரு எம்ப்ளாயி. அவர் சொல்கிறார், அப்போ நான் வந்து மெக்சிகோ போயிடுறேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவங்களுடைய விதியை நினச்சி மூவ் அவுட் ஆக நினைக்கிற ஒரு மொமெண்ட்டை. ஆனால் அந்த இதில் வந்து சைமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருப்பார். அவர் அப்போ தான் அந்த கம்பெனிக்கு புதுசாக வந்திருப்பார். அவருக்கு இங்கே என்ன ஃப்ராடு தானே நடக்குது அப்படிங்கிறலாம் அவருக்கு சுத்தமாக தெரில. ஸோ ஒரு ஹாலிடே பார்ட்டி மாதிரி கொடுக்கப்படுது அந்த நைட்டு, சரி தானே. ஸோ அந்த பார்ட்டி கொடுக்கப்படுது அந்த நைட்டில். நெக்ஸ்ட்டு மார்னிங் ஜானதன் வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. அந்த கனெக்டிகட் ஹவுஸில் தான் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அண்ட் லியான் ப்ரீவென்ட்னு சொன்னேன் இல்லையா, அவன் வந்து இப்போ லாஸ் வேகாஸில் இருக்கிறான். அங்கே வந்து ஒரு கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு ஓல்டு ஷிப்பிங் கம்பெனிக்கு கன்சல்டண்ட்டாக இருக்கார். அப்போது அந்த பான்சே ஸ்கீம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அது வந்து ஒரு ஃப்ராடுலண்ட் ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் அவுட் ஆயிடுச்சு. அப்போ இதில் வந்து நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்கங்க. அதில் இன்வால்வ் ஆன முக்கியமான நபர்லாம் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு 6 months அந்த கேஸ் போகிற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் ஆல்கைட்டீஸ் வந்து 170 years அவன் ப்ரிசனில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிக்ளரேஷன் கொடுக்கப்படுது ஃபைனலாக. ஸோ இப்போ வந்து ஒரு ஜூலி ஃப்ரீமேன் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து ஆல்கைட்டீஸை இன்டர்வியூ பண்ணும் பொழுது, அவளுடைய புக்குக்காக இன்டர்வியூ பண்ணும் பொழுது, நிறைய கோஸ்ட் வந்து என்னை டார்ச்சர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்கைட்டீஸ் ப்ரிசனில் இருந்து அவன் சொல்ல நினைக்கிறான். இன்வெஸ்டர்ஸை நான் ஏமாத்தினேன் இல்லையா, அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து கோஸ்ட் ஃபார்மில் வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, என்னால் இங்கே இருக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இது ஒரு பக்கம் நடக்குது. இப்போ வந்து ஆல்கைட்டீஸ் வந்து எலா காஸ்பர்சி கூட மீட் பண்ண அந்த ஒரு ஹோட்டல் சியாட்டில் 1999 பிகினிங்கில் மீட் பண்ண ஒரு மொமெண்ட்டை திங்க் பண்ணி பார்க்குறான். ஏன்னா இவன் ட்ரை பண்ணி அவளை கன்வின்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண வைக்கலான்னு நினச்ச ஒரு மொமெண்ட்டை. ஆனால் எலா காஸ்பர்ஸ்கை வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி ஆல்கைட்டீஸ் ஒரு ஃப்ராட் தனம் பண்ணுறாங்கிறத கண்டுபிடிச்சாங்க அவங்க, சரிதானா. இது ஒரு பக்கம் இருக்கும். அதே மாதிரி அவன் அந்த அரெஸ்ட் பண்ணுற டேக்கு முன்னாடிலாம் என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னா, அவனுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஆல்கைட்டீஸ் வந்து அதை நினச்சி பார்க்குறான். ஆல்கைட்டீஸ் வந்து தன்னுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃபான சூசன் அவங்க கூட டின்னர் போன ஒரு மொமெண்ட்டு. அப்புறம் சூசன் வந்து அவங்க கேன்சரெல்லாம் அவங்க இறந்து போயிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய அவனை ஹார்ன் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்குங்க. ஏன்னா சூசன் வந்து ஒரு பாயிண்டில் வந்து அந்த ப்ரோக்கன் கிளாஸை முழுங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரியான ஒரு மொமெண்ட்டை எல்லாம் இவன் நிறைய தப்பு பண்ணதுனால அவனோட மைண்டே வந்து ஹாண்ட் ஆன மாதிரி இருக்கும். அந்த இன்வெஸ்டர்ஸ் மட்டும் இல்லாமல் அவனால் ஏமாற்றப்பட்டவங்க எல்லாமே இவனை டார்ச்சர் பண்ணுற மாதிரியான ஒரு மொமெண்ட் ஆயிடுது. இப்போ நரேஷன் வந்து 2018 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதில் லியான் அப்புறம் அவனுடைய ஒய்ஃபான மேரி இவங்க வந்து அவங்களோட வீட்டில் இருந்து ஃபோர்ஸ் பண்ணி வெளியே அனுப்பப்படுறாங்க. அவங்களும் இப்போ ஒரு டேஞ்சரஸான லைஃப்பை தான் லீட் பண்ணுற மாதிரி இந்த நாவலில் காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் லியானுக்கு வந்து ஒரு ஜாப் கிடைக்குதுங்க. அவன்கிட்ட ஜூனியராக ஒர்க் பண்ண ஒரு கலீக் மிரண்டா, அவங்களால இவனுக்கு ஒரு ஜாப் கிடைக்கிற மாதிரி ஒரு கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணுற ஒரு பொசிஷன் லியானுக்கு கிடைக்குது. அப்புறம் அந்த நெப்டியூன் கும்பர்லேண்ட் அப்படிங்கிற ஷிப் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் அமையுது. இதில் வந்து சாபரலி அப்படின்னு ஒரு கேரக்டருங்க. இவர் வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டர். இவங்களும் அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த நெப்டியூன் கம்பர்லேண்ட் அப்படிங்கிறதுல தான் ஒர்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இப்போ நாவலுடைய 2018 நடக்கிற மாதிரி காட்டுறாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஏன்னா இந்த நாவலுடைய பிகினிங்கும் 2018 தான். இப்போ இந்த நாவல் நடக்கிற மாதிரி, அதாவது ப்ரெசென்ட்டில் நடக்கிற மாதிரி காட்டும் பொழுது வின்சென்ட் எங்கே போனாங்க, வின்சென்ட்டுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தேடுற ஒரு மொமெண்ட் மாதிரி காட்டுறாங்க. இதுக்கு யார் காரணமாக இருக்கும், ஜெஃப்ரி பெல்லா தான் இருக்கும். அவன் தான் வின்சென்ட் காணாமல் போன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை டவுட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த இன்வெஸ்டிகேட்டர் இருக்கார் இல்லையா சாபரல்லி, அவர் வந்து லியானையும் வந்து திட்டுறாரு. நீயும் காரணமாக இருப்ப, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கம்பெனியோட பேரே கெட்டு போகும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிய வந்தது, லைம் லைட்க்கு வந்ததுன்னா மிகப்பெரிய ப்ராப்ளம் ஃப்யூச்சரில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணுறாரு. அந்த நெப்டியூன் கும்பர்லேண்ட் அப்படிங்கிற ஷிப்பில் என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு பாஸ் வைக்கிறாங்க. இப்போ நரேஷன் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மாதிரிங்க. 2018 தான் அந்த வின்சென்ட் வந்து எங்கே போனால்
என்னாச்சு அவள் வந்து அந்த ஷிப் ரீடர்ஸ்க்கு நமக்கு தெரியும் பிகினிங்கில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஷிப்பில் இருந்து அவள் சூசைட் அட்டம் பண்ண ட்ரை பண்ணுறாளா ஜம்ப் பண்ணிட்டா அந்த ஓஷனுக்குள்ளேங்கிறது மட்டும் தெரிய வருது. இப்போ இந்த நாவல் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மாதிரி 2029 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ அந்த சைமன் அப்படிங்கிறவங்க வந்து அந்த திரும்ப அவங்க தான் வந்து ஒரு கேர்டேக்கர் மாதிரி அங்கே வர்ற பார்ட்டிக்கு என்ஜாய் பண்ண வர்ற பீப்புள்கிட்ட அவளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அல்கைட்டீஸுடைய ரிசப்ஷனிஸ்ட்டாக என்னென்ன விஷயத்தெல்லாம் பார்த்தேன் அப்படிங்கிறத சைமன் வந்து அங்கே வர்ற பார்ட்டி கோயர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் அல்கைட்டீஸ் இவ்வளோ ப்ராப்ளம் பண்ணனால தான் அவள் இவ்வளோ தூரம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கா ப்ரிசனில் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பித்து பிடிச்ச மாதிரி ஆகிட்டான் இல்லையா, அதை வந்து ஷேர் பண்ணுறாங்க அந்த பார்ட்டி கோயர்ஸ் கிட்ட. அப்புறம் 2018 பால் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் கம்போசர் ஆயிடுறான். அப்புறம் எடின்பர்கில் நடக்கிற மியூசிக்கல் ஃபெஸ்டிவலில் அவன் முக்கியமான ஒரு கம்போசராக இருக்கான். அந்தளவுக்கு அவன் சக்ஸஸ்ஃபுல் கம்போசராக ஆயாச்சுங்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் இவன் தான் எல்லா காஸ்பர்ஸ்கி கிட்ட போயிட்டு அந்த த்ரெட்டனிங் மெசேஜ் அந்த வால் அந்த ஹோட்டல் சியாட்டில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனதுக்கு காரணமாக இருந்தாங்கிறது தெரிய வருது. அப்போது பாலும் எல்லா காஸ்பர்ஸ்கியும் சேர்ந்து தான் ஹோட்டல் சியாட்டில் உள்ள அந்த வால் அந்த சுவரில் வந்து அந்த கிரிஃப்டி சொன்ன இல்லையா கிராஃபிட்டி அந்த வாலில் எழுதின ஒரு த்ரெட்டனிங் மெசேஜ் வந்து நம்ம பால் அண்ட் எல்லா காஸ்பர்ஸ்கி, ஏன்னா இப்போ அவங்க வந்து தன்னுடைய பாஸ்ட்டில் செஞ்ச பிஹேவியரை நினச்சி இப்போ வருந்துறாங்க அவங்க 2 பேரும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்டில் இந்த நாவலில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாலுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா அவன் மைண்டில் நிறைய விஷயம் வந்து போகுது. ஏன்னா வின்சென்ட்டுக்கு அவங்க நல்ல ஒரு பிரதராக நான் இல்லை, நிறைய தப்பான விஷயம் தான் அவளுக்கு நான் பண்ணேன். அவர் இப்போ நான் சக்ஸஸ்ஃபுல் பொசிஷனில் இருந்தாலும் என்னுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே அவன் வின்சென்ட்டை பொறுத்தளவில் ப்ராப்பராக இல்லைங்கிறத மட்டும் சொல்ல நினைக்கிறான். இப்போது அவனுமே ஹோட்டலுக்கு போகும்போது வின்சென்ட்டுடைய கோஸ்ட்டை பார்க்குற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். அப்போ என்ன தெரிய வருதுன்னா வின்சென்ட்டும் இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. இப்போ நாவல் எப்படி முடியுது அப்படின்னா எங்கே பிகின் ஆச்சோ அங்கே தான், அதாவது 2019 நடக்கிற மாதிரி 2018 நடக்கிற மாதிரி வின்சென்ட் தண்ணிக்குள்ளே மூழ்கிற மாதிரி காட்டுறாங்க. இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா வின்சென்ட்டுடைய டெத்து. இதுவுமே ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான். ஏன்னா அவளுடைய பேலன்ஸ் பண்ண முடியாமல் தான் அவள் அந்த ஷிப்பில் இருந்து அவள் விழுந்துட்டாங்கிறது தெரியுது. ஏன்னா அவள் அந்த கேமரா வச்சு வீடியோ ஃபுட்டேஜ் கவர் பண்ணுற ஒரு மொமெண்ட்டில் அந்த சீல நடந்த மிகப்பெரிய ஸ்ட்ராம் ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் தான் அவளை பேலன்ஸ் பண்ண வைக்க முடியாமல் அந்த கடலில் விழுந்துட்டாங்கிறது தெரிய வருது. ஸோ வின்சென்ட்டுடைய லாஸ்ட் அந்த மொமெண்ட் ஆஃப் லைஃப்பில் தான் அவள் கண்களில் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக்ஸ்லாம் வந்து போச்சு அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு இன்னும் காட்டுறாங்க இல்லையா, அப்போது வந்து அந்த கோஸ்ட் அவளுடைய கோஸ்ட் வந்து மக்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க. அவள் யாரெல்லாம் அவள் லைஃப்பில் மீட் பண்ணாலோ குறிப்பாக பாலுடைய மைண்டில் அவன் வந்து போகிற மாதிரி. ஏன்னா அவனும் இப்பயும் ரீஹாபிட்டேஷனில் தான் இருக்கிறான் அவன், சரி தானே, ஏன்னா அந்தளவுக்கு ட்ரக் அவன் எடுக்கிறான் அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் வின்சென்ட் வந்து சியாட் ஹோட்டல் மீட் பண்ணுற மாதிரி அங்கே வந்து அவளுடைய அம்மா அந்த சியாட்டுங்கிற பிளேஸில் போயிட்டு அந்த ரெசார்ட்டு அப்புறம் அங்கே இருக்கிற கடற்கரையோரம் அவங்க அம்மா உட்காந்துருக்கிற மாதிரி வின்சென்ட் அவளே கோஸ்ட்டாக மாறியாச்சு, பட் அவங்களாம் இருக்கிற மாதிரி அவன் ஃபேஸ் பண்ணுறா. அதுக்கப்புறம் இப்போ தான் அவளுக்கு தெரியுது அம்மாவுடைய டெத் வந்து சூசைட் கிடையாது, அதுவுமே ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான். அப்புறம் வந்து வின்சென்ட் வந்து அவங்க அம்மாவை கூப்பிடும் பொழுது அவங்க அம்மா இவளை திரும்பி பார்க்கும்பொழுது ஒரு சர்ப்ரைஸாக பார்க்குற மாதிரி இந்த நாவலை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க எமிலி. ஸோ இது வந்து 2018 அந்த ஒரு நெப்டியூன் கும்பர்லான்ங்கிற ஷிப்பில் போகும்பொழுது வின்சென்ட்டுங்கிற கேரக்டர் வந்து தவறி கடலுக்குள்ளே விழுற மாதிரி காட்டுறாங்க. அவள் விழும்பொழுது அவள் கண்களில் அவளுடைய பாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஃப்ளாஷ்பேக்காக என்னென்ன விஷயம்லாம் நடந்தது வின்சென்ட்டுக்கு, அவளோட லைஃப் எப்படி ஆச்சு, அவங்க பேரண்ட் யார், என்னென்ன விஷயத்தெல்லாம் அவள் ஃபேஸ் பண்ணி வந்தா சைல்ட்ஹுட்டில் இருந்து அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. அப்புறம் லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு 10 இயர்ஸ் ஃப்யூச்சரில் போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது இவளுடைய கோஸ்ட் கூட பாலை எவ்வளோ தூரம் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி காட்டினாலும் திரும்ப அகெயின் 2018 இந்த நாவல் எங்கே பிகின் ஆச்சோ அந்த இடத்துல இந்த நாவலை முடிக்க எமிலி ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு அல்ட்ரா போஸ்ட் மாடர்ன் நாவல்னே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு இதனுடைய நரேஷன் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். நாவல் குட்டி நாவல் தான், ஏன்னா அந்த நரேஷன் இருக்குது பார்த்திங்களா, நேரட்டாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேட்டர்ன் ஆஃப் நரேஷன், ஃப்ளாஷ்பேக்கு, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் மல்டிபிள் வாய்ஸஸ் ஆஃப் நரேஷன் எல்லாமே இப்போ வின்சென்ட்டுடைய நரேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் பால் சொல்கிற மாதிரி இருக்கும், அல்கைட்டீஸ் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள், அப்புறம் அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இதில் ஆட் பண்ண விஷயம் எல்லாமே இந்த நாவலுடைய ஹைலைட்டிங் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இதான் நம்ம எமிலி செயின்ட் ஜான் மேண்டல் எழுதின த கிளாஸ் ஹோட்டல் அப்படிங்கிற பிளேயோடைய இந்த நாவலுடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி
இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.